ஐயோ சாரிங்க சாரிங்க தெரியாம அடிச்சிட்டேன். சாரிங்க. என்னங்க நீங்க? நான் பாட்டுக்கு ஓரமா நின்னு தானே கால் பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்க ஏன் மேல வந்து மோதுறீங்க? நான் என்னங்க பண்றது? திடீர்னு வண்டி பிரேக் பிடிக்கல. என்ன பண்றதுன்னே தெரியல. அதான் ஓரமா எங்கேயாச்சும் மோதலான்னு பார்த்தா நீங்க அங்க நின்னுட்டு போன் பேசிட்டு இருந்தீங்க. நான் என்னங்க பண்றது? ஏதோ ஏன் மேல தப்புன்ற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. பார்த்து வர மாட்டீங்களா? கொஞ்சம் வண்டியை தூக்கி கொடுங்களேன். சரி புடிங்க. ஹலோ. எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் வாங்க. என்னங்க? என்னதாங்க பிரச்சனை உங்களுக்கு? என்னங்க நீங்க பாட்டு போயிட்டு இருக்கீங்க? வண்டி ஸ்டார்ட் ஆகலங்க. ஸ்டார்ட் பண்ணி கொடுங்களேன். என்ன விளையாடுறீங்களா? ஏன் மேல வண்டி இடிச்சதும் இல்லாம வண்டியை நானே ஸ்டார்ட் பண்ணி தரணுமா? காலங்காத்தால உயிரை வாங்கிட்டு இருக்கீங்க. ஏன் இதை நீங்களே பண்ணிக்க மாட்டீங்களா? ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதுங்க. அதுக்கு ப்ளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன். ஏங்க காலேஜுக்கு டைம் ஆகுதுங்க. பரவாயில்லைங்க, ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துட்டு நீங்க போயிடுங்களேன். இல்லங்க, நீங்க வேற யார்கிட்டயாவது ஹெல்ப் கேட்டுக்கோங்க. ஹலோ, வண்டி உங்க மேல மோதுனதுனால தான் வண்டி ஸ்டார்ட் ஆகல. இந்த ஹெல்ப் கூட பண்ண மாட்டீங்களா? என்னது? ஏன் மேல மோதினதுனால தான் ஸ்டார்ட் ஆகலையா? என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? அட ஆமாங்க, வண்டி வேற யார் மேலனா மோதி இருந்தா நான் பேலன்ஸ் பண்ணி நிப்பாட்டி இருப்பேன். நீங்க போன் பேசிக்கிட்டே குறுக்க வந்தீங்க, அதனாலதான் வண்டி கீழே விழுந்துச்சு. இப்ப பாருங்க, வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. என்னங்க உங்களோட வம்பா போச்சு. வழி விடுங்க. ஹலோ ஹலோ, சீக்கிரங்க, எனக்கு வேலை இருக்கு. நீங்க வந்து ஏன் மேல மோதிட்டு என்ன அர்ஜென்ட்னு சொல்றீங்க? நீங்க அதை விட அர்ஜென்ட்டுங்க. காலங்காத்துல வந்து வெறுப்பேத்து. நான் வேணா போன் அட்டெண்ட் பண்ணி யாருன்னு கேட்கவா? ஏன் போனை நீங்க அட்டெண்ட் பண்றீங்களா? ஏங்க உங்களே எனக்கு யாருன்னு தெரியாது, யாருன்னு கேட்டா என்னன்னு சொல்லுவீங்க? பரவாயில்லங்க, எனக்காக இவ்ளோ பண்றீங்க, உங்களுக்காக நான் இது கூட பண்ண மாட்டேனா? கொடுங்க. ஹலோ ஹலோ கார்த்திக். ஏங்க உங்க பேர் கார்த்திகா? ஆமா. கார்த்திக் கொஞ்சம் பிஸியா இருக்காரு, நீங்க அப்புறம் கூப்பிடுங்க. ஹலோ கார்த்திக். இவர் போன்ல யார் பேசுறது? ஆமா, யாருங்க பேசுனது? யாருன்னு தெரியலங்க, வாய்ஸ் கேட்டா ஏதோ பர்சனல் லோன் கேட்க வந்த மாதிரி இருந்துச்சு. இவங்களுக்கெல்லாம் வேற வேலையே இல்ல, சும்மா கால் பண்ணிக்கிட்டு. ஸ்டாண்ட் எடுங்க. வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்பாடா, இப்பதாங்க ரொம்ப நிம்மதியாச்சு. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல போனை கொடுங்க. தப்பு உங்க மேலதான்னு புரிஞ்சுக்கிட்டு பைக்கை ஸ்டார்ட் பண்ணி வேற கொடுத்தீங்க. நிஜமாவே உங்களை நான் ரொம்ப பாராட்டுறேன். இதெல்லாம் எனக்கு தேவைதாங்க, தேவைதான். ஹலோ, இனிமேலாச்சு பார்த்து ஓரமா நின்று பேசுங்க. இந்த மாதிரி யாராவது வந்து மோதிட்டு போறாங்க. எல்லாம் எனக்கு தேவைதாங்க. மேடம், நீங்க சொன்ன மாதிரி பண்ணிட்டேன். இதை இப்படியே நீ கண்டினியூ பண்ண, யாருக்கும் எந்த விதமான சந்தேகமும் வராம பாத்துக்கோ. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அவனுக்கு எதுவும் உன் மேல சந்தேகம் வந்துச்சா? இல்ல மேடம், ஆளை பார்த்தா பாவமா தான் இருக்கான். ஜென்டில்மேன், பட் ஐ லைக் ஹிம். இதே மாதிரி நாங்க சொல்றத கரெக்டா செய்யணும். நீ நடிக்கிறங்கிற டவுட் கூட உங்களுக்கு வரக்கூடாது. அதெல்லாம் யாருக்கும் டவுட்டே வராது மேடம். நீங்க என்ன 100% நம்பலாம். சக்தி, என்ன யமுனா இந்த நேரத்தில் வந்திருக்கீங்க? சொல்லுங்க யமுனா, என்ன விஷயம்?
அக்கா, என்ன இந்த நேரத்துல வந்திருக்க? சக்தி, நீ சொன்ன மாதிரி நான் கார்த்திக்கு ஃபோன் பண்ணி பேசினேன். கார்த்திக் சார் என்னக்கா சொன்னாரு? எப்பவும் போல உங்ககிட்ட நல்லா பேசினாரா? இல்ல, நான் ஃபோன் பண்ணேன். ஆனா வேற யாரோ ஒரு பொண்ணு பேசினா சக்தி. என்னது? வேற யாரோ பொண்ணு பேசுனாங்களா? அப்படின்னா எனக்கும் யாருன்னு தெரியல. அவரு வேலையா இருக்காரு, அப்புறமா பேசுங்கன்னு சொல்லி வச்சுட்டாங்க. இது என்னப்பா புதுசா இருக்கு? கார்த்திக் சார் போனை ஏன் வேற ஒரு பொண்ணு எடுத்து பேசணும்? அதுதான் எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. சரி, அப்புறம் கார்த்திக் சார் உங்களுக்கு திரும்ப ஃபோன் பண்ணாரா? இல்ல, பண்ணவே இல்ல. சரிக்கா, திரும்ப நீயே ஃபோன் பண்ண வேண்டியதானே? ஏய், யமுனா எதுக்கு ஃபோன் பண்ணோம்? ஏன் அவரே திரும்ப கூப்பிட வேண்டியதானே? என்னமோ தப்பா இருக்குங்க. சும்மா ஏதாவது சொல்லாத வெற்றி. என்னக்கா, ஒரு பொண்ணு எடுத்து பேசினா நீ உடனே கார்த்திக் சார் மேல சந்தேகப்படுவியா? சந்தேகம்னு இல்ல, ஆனா நான் ஃபோன் பண்ணா வேற யாரோ ஒருத்தி பேசுறா. என்னடி அர்த்தம்? ஐயோ அக்கா, கார்த்திக் சார் ஏதாவது வேலையா இருந்திருப்பாரு. அதனால கூட வேலை பாக்குறவங்க யாராவது போன் எடுத்து பேசிருப்பாங்க. அவர் காலேஜ் ப்ரொஃபசர்க்கா. தற்செயலா ஒரு பொண்ணு எடுத்து பேசினா நீங்க 2 பேரும் சேர்ந்து இப்படிதான் யோசிப்பீங்களா? அது இல்ல சக்தி. என்ன அது இல்ல? நீ பண்றது ரொம்ப தப்புக்கா. சரி, நீ சொல்ற மாதிரியே இருக்கட்டும்பா. அதுக்காக அவர் திரும்ப ஃபோன் பண்ணி பேச மாட்டாரா? அவ்வளோ பிஸியா என்ன? ஏய், அந்த பொண்ணு கார்த்திக் சார் கிட்ட சொல்லிச்சோ சொல்லலையோ, இல்ல வேலை பிஸியில இருந்திருப்பாரு, இல்ல கால் பண்ண மறந்திருப்பாரு. இதுல உங்களுக்கு தேவையில்லாத சந்தேகம் வேற. அக்கா, அப்படிலாம் எதுவுமே இருக்காது. நீ அதுக்காக தான் இவ்வளவு தூரம் ஓடி வந்தியா? உன்னை நேர்ல பார்த்து பேசினா கொஞ்சம் நிம்மதியா இருக்கும்னு தோணுச்சு, அதான் வந்தேன் சக்தி. நீ மனசு கஷ்டப்படுற அளவுக்கு அப்படி என்னக்கா நடந்தது? எதுவுமே நடக்கலல்ல. ஒண்ணுமே இல்லாத விஷயத்தை நீ பெருசா ஆக்காதக்கா. நீ முதல்ல வீட்டுக்கு கிளம்பு. அப்புறம் நேர்ல போய் நீ கார்த்திக் சாரை பார்த்து பேசிட்டு வா, எல்லாம் சரியாயிடும். யமுனா, ஏதாவது பிரச்சனைனா சொல்லுங்க, பார்த்து பண்ணிக்கலாம். ஏய், சும்மா இருடா. அக்காவே சந்தேகம்னு வந்திருக்கா, நீ வேற ஏத்தி விடுற. அக்கா, அப்படியெல்லாம் எதுவுமே இல்ல. நீ மனச போட்டு குழப்பிக்காத. நீ கிளம்புக்கா. சரி, நான் வரேன். டேய், என்னடா யமுனாக்கா முன்னாடி உளறிக்கிட்டு இருக்க? ஒரு பொண்ணு சாதாரணமா பேசினா உடனே நீ சந்தேகப்படுவியா? ஏய், அப்படியெல்லாம் சொல்லவே முடியாது. இந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். கார்த்திக் சார் போனை ஒரு பொண்ணு எடுத்து பேசுற அளவுக்கு இடம் கொடுத்துருக்காருன்னா அதெல்லாம் அவ்வளவு ஈஸியா எடுத்துக்க முடியாதுப்பா. ஓ, அப்படியா? சார் அப்போ எனக்கு பதிலா இன்னொருத்தைய கூட்டிட்டு வந்து, அதான் அந்த மேனா மினிக்கு அமுதாவை கூட்டிட்டு வந்து நடிக்க வச்சியே, அது அது எப்போ முடிஞ்சு போச்சு சக்தி. டேய் ஃப்ராட், எவ்வளவு ஒருத்தி போன்ல பேசுனதையே தப்புன்னு சொல்ற. எனக்கு தெரியாம ஏன் இடத்துல உன் பொண்டாட்டியா ஒருத்தைய நடிக்க வச்சிருக்க. அவகிட்ட ஈனு வேற வழிஞ்சிருக்க. அதெல்லாம் எந்த கணக்குல வரும்? சச்சா, நான் எதுக்கு வழிய போறேன் சக்தி? ஓ, உங்ககிட்ட யாரோ தப்பா சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ம். இட்ஸ் ஓகே. நிஜமா சொல்ல போனா அவன் முகத்தை கூட நான் சரியா பார்க்கல. யாரு? நீயா? முகத்தை கூட பார்க்கல? ஆமா, அவதான் சேலையால முகத்தை ஃபுல்லா மூடிட்டாளே. ஒரே ஒரு தடவை மட்டும் பார்த்தேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கடைசி வரைக்கும் அவன் முகத்தை பார்க்கறதுக்கு வாய்ப்பே கிடைக்கல. ஆமா ஆமா. சரி, அவ என்ன கலர் சாரி கட்டியிருந்தா? அதுவா, ஆரஞ்சு கலர் சாரி, கிரீன் பிளவுஸ், தலையில பூ வச்சிருந்தான். சூப்பரா. ஆமா, நேத்து நான் என்ன கலர் புடவை கட்டியிருந்தேன்? அது புடவை. டேய் சொல்றா, நேத்து என்ன கலர் புடவை கட்டியிருந்தேன்? காஃபி கலர். காஃபி கலர். ஓ, கரெக்டா சொல்லிட்ட. நீ சும்மா சம்பந்தம் இல்லாம பேசாத, சரியா? அவளை நடிக்க சொன்ன, அதனால ஏதோ கொஞ்சம் லைட்டா ஞாபகத்துல இருந்துச்சு. மத்தபடி சரிடா, நடிக்க சொன்ன ஓகே. அங்க அவளுக்கு அவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது நீ எதுக்கு அவளுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்த? ஏய், இதெல்லாம் உனக்கு யார் சொன்னது? ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தியா இல்லையா? சரி, அதை விடு. கோவில்ல வச்சு யமுனக்காவை பார்த்தல்ல? ஆமா.
அங்க அமுதாவும் வந்திருந்தாலாமே. ஐயோ, எல்லாத்தையுமே உங்ககிட்ட சொல்லிட்டாங்களா? அமுதா கோவிலுக்கு வந்தாளா இல்லையா? ஏய், அவ சும்மா தற்செயலா வந்தா. அது எப்படி தற்செயலா நீ இருக்கிற கோவிலுக்கே வருவா? ஏய், எனக்கு எப்படி தெரியும்? இதேதான் கார்த்திக் சாருக்கும். அந்த பொண்ணு தற்செயலா போன் பேசிருக்கலாம்ல. அம்மா தாயே, நான் கார்த்திக் சாரை பத்தி தெரியாம சொல்லிட்டேன். எனக்கும் அந்த அமுதாவுக்கும் எதுவுமே கிடையாது. என்னடி அப்படி பாக்குற? நம்புடி. எதுவுமே இல்லாம இருந்தா நல்லது. அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னு வெய்ய கொன்னுடுமா பாத்துக்கோ. சரி சரி, உன் பிரச்சனை அப்புறம் பாத்துக்கலாம். இங்க பாரு, முதல்ல அந்த பூஜாவை நம்ம வீட்டை விட்டு கிளப்புற வழியை பாரு. அதுக்கு இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்கு, நீ கவலைப்படாத. ரோஹித், ரோஹித், என்ன எங்க போற ரோஹித்? தூங்க போறேன். எந்த ரூமுக்கு போற? இது என்ன கேள்வி பூஜா? மேல நம்ம ரூம்ல தான். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீ கொஞ்சம் ஹால்ல படுத்துக்கோ. நான் எதுக்கு ஹால்ல படுக்கணும்? ரூம்ல நானும் அம்மாவும் தூங்க போறோம், நீ ஹால்ல படுத்துக்கோ, சரியா? எது? ஆமாப்பா, எனக்கு ஹால்ல படுத்தா தூக்கம் வராது. நீ இங்க படுத்துக்கோ, நாங்க மேல படுத்துக்கிறோம். நீ வாமா, இங்கே படுத்துக்கோ. ஏ பூஜா, இந்த மாதிரி இவனை 4 நாள் அசிங்கப்படுத்து, அப்பதான் இவன் வீட்டை விட்டு வெளியே போவான். இவன் போனதாண்டி நம்ம நிம்மதியா இருக்க முடியும். ஆமாமா, ரங்கநாயகியத்தை சக்திக்கு எதிரா நிறைய பிளான் பண்றாங்க. அந்த கேப்ல இவனை அனுப்புனாதான் நாம நிம்மதியா இருக்க முடியும். ஏய், என்னடி பாத்துட்டு நின்னுட்டு இருக்க? சக்தியோட ரூம். அந்த சக்தியை விரட்டி விட்டு இந்த ரூமை நம்ம கைக்குள்ள கொண்டு வந்துட்டோம்னா எல்லா ஆட்டமும் முடிஞ்சிரும். போடி, ரூமா ரூம். இந்த வீட்டையே நம்ம கைக்குள்ள கொண்டு வரதுக்கு வழிய பாருடினா ரூம பத்தி பேசிட்டு இருக்க. சரி வா போ. இவங்க எதுக்குக்கா வந்திருக்காங்க? என்னடி இதெல்லாம்? யாருமா இவங்கலாம்? எனக்கு என்னடி தெரியும்? ஏய், யார் நீங்க? இங்க என்னடி பண்ணிட்டு இருக்கீங்க? என்னது டியா? மரியாதை இல்லாம பேசிக்கிட்டு இருக்க? ஏய், ஏன் வீட்ல ஏன் ரூம்ல வந்து உட்கார்ந்துக்கிட்டு மரியாதை கேக்குதா உங்களுக்குலாம்? எந்திரிச்சு வெளியே போ, போ வெளியே போ. ஹலோ, இவங்கெல்லாம் இன்னைக்கு இந்த ரூம்ல தான் தங்க போறாங்க. எது, இந்த ரூம்லயா? முதல்ல இவங்கள யாரு? நம்ம வீட்ல சித்தால் வேலை செய்ய வந்தவங்க. நைட்டு தூங்கிட்டு காலையில போயிடுவாங்க பூஜா. அதுக்கு ஏன் ரூம்ல தான் நீ தங்க வைப்பியா? உன் ரூம்ல போய் தங்க வைக்க வேண்டியதானே? அது எப்படி பூஜா? அது ஏன் ரூம். நானும் வெற்றியும் இருக்கிற ரூம் அது. இந்த வீட்ல வெட்டியா இருக்கிறது நீயும் உங்க அம்மாவும் தான். ஏய், அப்போ இந்த ரூம் தானே, அதுக்கு தான் நான் இங்க தங்க வச்சேன். சக்தி, நீ ரொம்ப ஓவரா பண்ற சக்தி. நீ என்ன சொன்னாலும் இன்னைக்கு இவங்க இங்க தான் தங்க போறாங்க. வேற வழியே கிடையாது பூஜா. இப்ப நான் அத்தை கிட்ட போய் சொல்லிடுவேன். ஐயோ பூஜா, நீ மறந்துட்டியா? அத்தை இப்போ வீட்ல இல்ல, வெளியே போயிருக்காங்க. வரத்துக்கு லேட் நைட் ஆகும். குட் நைட் பூஜா, ஸ்வீட் ட்ரீம்ஸ். அக்கா, நீங்க ஃப்ரீயா இருங்க, ஜாலியா இருங்க. இத உங்க வீடு மாதிரி நினைச்சுக்கோங்க. நீ எவ்வளவு அன்பா பேசுறமா? இந்த மாதிரி எப்படி அன்பா பேசணும்னு கத்து கொடுமா. ஐயோ, இவளுக்கா என்ன சொன்னாலும் இவளுக்கு புத்தியே வராதுக்கா. இவ கிடக்குறக்கா, நீங்க ரெஸ்ட் எடுங்கக்கா. சரியா, பாய். ஏய், என்னடி இது? என்னடி நடக்குறீங்க? இரு. ஏய், ஏந்திரிங்கடி, எந்திரிச்சு வெளியே போங்கடி. இது என்னோட ரூம், எந்திரிங்கன்னு சொன்னேன். எந்திரிங்க. ஓருமா, நீயே ஒரு ஓசி சோறுன்னு சொன்னாங்க. ஏய்,
அடிச்சு மூஞ்சி முகரையெல்லாம் உடைச்சிருவேன். எந்திரிக்கடி, போங்கடி வெளிய. எங்க உட பாப்போம். இங்க பாரு, செங்கல் தூக்குன கை ஒரு அப்பா அப்படின்னு வச்சுக்க, செவிலு திரும்பிடும். இந்த ஓசி சோரோட அம்மா தானே நீ? நீங்க 2 பேரும் இந்த வீட்டுக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சாமே, இந்த வீட்டை விட்டு போக மாட்டீங்களாமே? கை காலெல்லாம் நல்லா தானே இருக்கு, எங்களை மாதிரி உழைச்சு சாப்பிட வேண்டியது தானே? என் கூட வா, ஒரு நாளைக்கு 500 ரூபாய் சம்பளம், சாப்பாடும் உண்டு, வரியா? ஐயோ, எனக்கு இப்ப தூக்கம் வருது. இப்ப நீங்க 2 பேரும் போறீங்களா இல்லையா? ஓசி சோறு சாப்பிடுறவங்களுக்கு எப்படிதான் தூக்கம் வருதோ. எனக்கு இன்னும் பேசிக்கிட்டே இருக்கீங்க? மத்தியானம் அவ்வளவு கஷ்டப்பட்டு வேலையெல்லாம் பாத்திருப்பீங்க. தூங்குங்கக்கா. தூங்குறோமா? அக்கா, நைட்டு சத்தமா பண்ணதான் தூக்கம் வரும்னு சொன்னீங்க, பாடலையா இன்னும்? எங்கம்மா பாட விடுறாங்க, இவங்கதான் பேசிக்கிட்டே இருக்காங்களே. ஐயோ, அவ அப்படிதான்க்கா சொல்லுவா. அவ சொல்றதெல்லாம் காதுல வாங்காதீங்க, நீங்க அடிக்கிட்டே தூங்குங்க. பூஜா, குட் நைட், பை. ஏய் சக்தி, கதவு தர சக்தி. ஹே பூஜா, நிம்மதியா இருக்க விடு. கதவு திறடி. இதுங்களோட எல்லாம் படுக்க முடியாது. வா, நம்ம ஹால்ல போய் படுத்து தூங்கலாம். மா, அவ கதவை டாப்பால் போட்டாமா. ஷோ, இப்ப என்னடி பண்றது? எங்க பாட்ட கேளுங்க, தூக்கம் நல்லா வரும். நீ ஆரம்பிடி. நித்த நித்த நெல்லு சோறு, நெய் மணக்கும் கத்திரிக்காய், நேத்து வச்ச மீன் குழம்பு எண்ணெய் இழுக்குதையா. நித்த நித்த நெல்லு சோறு, நெய் மணக்கும் கத்திரிக்காய். நாராசனமா இருக்கு. என்னடி கொடுமை இது? ரோஹித்த ஹால்ல படுக்க சொன்னோம், அவன் பாட்டுக்கு நிம்மதியா தூங்கிட்டு இருப்பான். நம்ம வந்து இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டோமேடி. அம்மா, எல்லாம் அந்த சக்தி பண்ற வேலைமா. போடி இவளே, நீ என்னமோ அவ ரூம புடுங்குறன்னு சொன்ன, அவ நம்ம ரூம் எல்லாம் புடிக்கிட்டு போயிட்டா. நித்த நித்த நெல்லு சோறு, நெய் மணக்கும் கத்திரிக்காய், நேத்து வச்ச மீன் குழம்பு எண்ணெய் இழுக்குதையா. நெஞ்சுக்குள்ள அந்த நினப்பு வந்து இழுக்குதையா. சரி, நம்ம பாடினது போதும்டி, வா படுப்போம். கடவுளே, ஐயோ, நம்ம நிலைமை இப்படி ஆயிடுச்சேடி. பாரு, ரெண்டும் எப்படி தூங்குதுங்கன்னு. அம்மா, பொழுது விடியட்டும், அப்புறம் இருக்கு. அத்தை, அநியாயம் பண்றாத்த அந்த சக்தி. என்ன? ஏய், என்ன சொல்ற பூஜா? அவன் பண்ணா? ஐயோ அத்தை, அவ என்ன பண்ணல? ஐயோ, இப்படி ஒருத்தையும் என் வாழ்க்கையில பார்த்ததே இல்ல அத்தை. என்ன பண்ணான்னு சொன்னா தானே தெரியும் பூஜா. ஐயோ அத்தை, நம்ம வீட்டுக்கு வேலை செய்ய வந்தாங்கல்ல அந்த சித்தாளுங்க, அவங்க 2 பேரையும் ஏன் ரூம்ல தங்க சொல்லிட்டா அத்தை. என்ன சொல்ற பூஜா? ஐயோ ஆமா அத்தை, நைட் எல்லாம் அவங்க 2 பேரும் ஒரே பாட்டு பாடி உயிர் எடுத்துட்டாங்க அத்தை. நைட் எல்லாம் சுத்தமா தூக்கமே இல்ல அத்தை. எங்க அம்மாக்கு வேற குளிர் ஜுரமே வந்துருச்சு. இப்பதான் ஹாஸ்பிடல் கிளம்பி போனாங்க. சக்தி அவ்வளவு தூரம் பண்ணிட்டாளா? அப்புறம் ஏய், என்னடி நக்கலா? பேசாம போயிடு. எனக்கு இருக்கிற கோவத்துக்கு அப்புறம் உன்னை நான் என்ன பண்ணுவேனே தெரியாது. சொல்றதெல்லாம் போய், இதுல கோவம் வேற. என்னது பொய்யா? எதடி பொய்? ஏய், இப்ப நீ சொன்னல, அதெல்லாம் போய் தான். சக்தி, விளையாடுறியா? நீ நேத்து நைட்டு முழுக்க அவங்கள என் ரூம்ல தங்க வச்சு என்ன டார்ச்சர் பண்ணல. என்ன? ஏ பூஜா, நீ ஏதாவது கனவு கிணவு கண்டியா? ஆமா, யாரு வந்தாங்க? எப்ப வந்தாங்க? ஏய், நீ என்ன சொல்ற? பூஜா, என்ன நடக்குதுங்க? ஐயோ அத்தை, அவ பொய் சொல்றா அத்தை. அவதான் எல்லாத்தையுமே பண்ணா. சக்தி, இப்ப நீ மாட்டுனடி. இரு அத்தை,
சித்தாளுங்க என் ரூம்ல இருந்ததை நான் ப்ரூவ் பண்றேன். நீங்க முதல்ல என் கூட வாங்க அத்தை. எங்கம்மா? ஐயோ அத்தை, ஏன் ரூமுக்கு தான் நீங்க கொஞ்சம் வாங்க. எந்திரிங்க ப்ளீஸ், எல்லாரும் வாங்க. வாங்க அத்தை. மாமா எந்திரிங்க. வாங்க அத்தை, வாங்க வாங்க, நான் காட்டுறேன். வாங்க அத்தை, வாங்க வந்து பாருங்க. வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. பாருங்க பாருங்க அத்தை, என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு பாருங்க. அங்க ஒண்ணுமே இல்லையே. அங்க எங்க சுண்ணாம்பு இருக்கு?